வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜெனிரோ ஹியூமாய் ஃபைட்டிஸ் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நீங்கள் தேட்டரில் வெளியாக இருக்கிற கேப்டன் மில்லர் படத்தை பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். அப்போ ராஜாக்கு கீழ்களில் வச்சு மக்களெல்லாம் எப்படி அவன் வரி வசூல் பண்ணான், என்னென்ன விஷயங்கள் பண்ணான்னு தான் இந்த கதைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னொரு கிளைக்கதை ஒன்று வச்சிருக்காங்க. அதான் என்னன்னா அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கீழே அவங்க கீழே ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு ரொம்ப சுரண்டலான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு அன்டச்சபிலிட்டியான ஒரு விஷயத்த நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில்களெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ராஜா பண்ணியிருக்காப்புல. இன்னொரு விஷயம் ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா நம்ம ஹீரோவான தனுஷ் இங்க இருந்தா நம்மளுக்கு இது சரிப்பட்டு வர மிலிட்ரிக்கு போயிருக்கல மிலிட்ரிக்கு போறாரு. அங்க நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமாக அவரு தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு திருட்டு கும்பல்ல போய் சேர்ந்துறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ராஜா அவர்கள் குடும்பம் அந்த கோயிலுக்குள்ள ஒரு மறைவா மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த சிலையை மர்மமா வச்சிருக்காங்க. அப்ப அந்த சிலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இந்த தனுஷ் டீம்கிட்ட கொடுக்கும்போது அதை எடுக்க போய் அதனால வர பிரச்சனைகள் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதை மாதிரி தெரியும். இந்த கதையை அதை எப்படி எடுக்கணும், எப்படி அதை ஒரு ஹீரோ சப்ஜெக்டை கொடுக்கணுங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கதையில எக்கச்சக்கமான ஹீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அதை எந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஒரு டார்கெட் பண்ணி கொடுக்கணும், ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்களுக்கும் பிடிக்கணும், காமன் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ஒரு விஷயத்த அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அவருடைய பங்கு ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். மிக முக்கியமாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு ஆள்னா தனுஷ் தான். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. தனுஷ் எந்த ஒரு படத்தையும் இங்கிருந்து அப்படி அங்கே தூக்கி வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இதுலையுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். நிறைய எமோஷனல் காட்சி, ஆக்ஷன் காட்சிகளை சும்மா அனல் பரப்பத்திருக்காப்புல அவ்வளோ ஒரு எமோஷனலான காட்சிகள்லாம் ரொம்ப நீட்டாகவே பிரசன்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா அருள்மோகன் நடிச்ச ஒரு உருப்படியான ஒரு நல்ல கேரக்டர்னா இந்த படத்தை சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு போராளி கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அட்டகாசமான கேரக்டர். அப்புறம் நம்ம சிவராஜ்குமார் வராரு, ஒரு 4-5 சீனுக்கு தான் வராரு. பட் இன்னும் அவரை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவர் கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணிக்கிறாரு. அப்புறம் சந்தீப் கிஷன் ஒரு 2-3 சீன் வராரு. அவர் எதுக்கு இந்த கதைக்கு சூஸ் பண்ணாங்க, அதில் என்ன ஒரு பெரிய இன்டென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரவேல் அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு, அவரும் நீட்டாக பண்ணியிருந்தாப்புல. அதிதி பாலன், அப்புறம் காளி வெங்கட், அப்புறம் ஜான் குக்கின், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குமரவேலோட ஒரு லேடி கேரக்டர், அவங்களும் ரொம்ப ஒரு ஸ்டஃப்பான கேரக்டர், அவங்களும் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இதில் கேரக்டர் எக்கச்சக்கமான கேரக்டர் ட்ராவல் ஆகுது. நம்ம அவ்வளோ கேரக்டர் சொல்ல முடியாது. பட் ஆனால் கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் என்னன்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இதில் இருக்கு. இப்போ டெக்னிக்கலாக இந்த படத்தை என்ன சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த படத்தில் கேமரா, மியூசிக், எடிட்டிங் இந்த மூணுமே ரொம்ப டாப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான ஷாட்டுகள் பார்த்தீங்கன்னா லென்த்தான ஷாட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஷாட்டு, ஒயிட் ஆங்கிள் ஷாட் தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அது அந்த ஃபைட் சீக்வன்ஸ், இன்ட்ரோல் கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் எடுத்தெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு அதை எடிட்டிங் கட்ஸில் உள்ள வச்சதுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டோரோட கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். குறிப்பாக அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டை எடுத்ததும், அதை காட்சிப்படுத்தின விதம், அதை கேமரா ஆங்கிளில் எடுத்தது, அந்த எடிட்டிங்ஸ், அந்த மியூசிக் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் படத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சி பிரகாஷ் சூப்பராகவே எடிட் பண்ணி கொண்டு வந்தார். அட்டகாசமான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லலாம், சூப்பராகவே இருந்துச்சு. இப்படி டெக்னிக்கலாக இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஆர்ட் ஒர்க் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய வீடுகளை சின்ன சின்ன குறிச்சி வீடுகளை பண்ணதாக இருக்கும். ஒரு கோயிலையும் அப்படியே தத்துரமாக ஷெட் போட்ட விஷயமா இருக்குது. ராமலிங்கத்தோட ஷெட் ஒர்க் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு சொல்லலாம். ஏன்னா ராமலிங்கம் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஆர்ட் டைரக்டர். இதில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்போதே தெரியுதுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து இந்த படத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அப்போ இந்த படத்தில் ஆகா ஓகம் தான் இருக்குதா, படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படிங்கிறத நம்ம நினைச்சிடாங்கன்னா இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த படத்தில் என்ன மெயின் பிரச்சனை என்னன்னா, அதாவது இந்த படத்தில் கதையை ஒன்று
சுதந்திர போட்ட காலத்தில் வந்து அரசர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, வெள்ளைக்காரன் எப்படி கொடுக்கணும், அதை இன்டென்ஸாகவும் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இல்லை, அது ஏற்கனவே வாழ்க்கை பழக்கப்பட்ட ஒரு கதைகளமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல அதையாச்சும் ஒழுக்க வந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சந்திச்சாங்கிற அதையும் சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லவும் இல்லை, வெறும் கோயில் நுழைவு மட்டும். அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு கோயில் நுழைவை வச்சு மட்டும் வந்து பிரச்சனை சந்திச்சாங்க ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா வந்து கதை வந்து ரொம்ப பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகாமல் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கதையை ரொம்ப சூடு பிடிக்குது, ரொம்ப ஒரு பரபரப்பாகும் போது. ஆனால் கிளைமாக்ஸு இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுனாலுமே அந்த எக்கச்சக்கமான ஃபைட் சீக்வன்ஸை பார்க்குறது நம்ம கேஜிஎஃப் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது. இன்னும் நிறைய கேரக்டர்கள் இருந்தாலும் இன்னும் அழுத்தமான அந்த கேரக்டர்கள் வந்து சந்தீப் கிஷன், அப்புறம் வந்து சிவராஜ்குமார், இன்னும் நிறைய கேரக்டர்கள் இருக்குது. ஜான் கொய்கன், அப்புறம் காளிவன், இன்னும் ரொம்ப இன்டென்ஸாக வந்து கேரக்டர் கொடுத்துருக்கலாமா. அதிதி பாலர்னா வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் வந்து இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதனால் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த படம் வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது அந்த ஆக்ஸ் அண்ட் பிளாக்லாம் பார்ப்பேன் அப்படின்னு விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து நான் நல்ல படங்கள் தான் பார்ப்பேன், கதையுள்ள படங்கள் தான் பார்ப்பேன், எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற படங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்க்குறதா நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தில் வந்து அடல் கண்டு தான் பெருசாக இது இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரி, வெட்டி எறிகிற மாதிரி, குண்டு எறிகிற மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள் வந்து கன் ஷாட் அதுன்னு இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. அதை நினச்சிட்டு நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேரில்.